வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் கபி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். சில கதைகள் கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் சில கதைகள் கேட்கும்போது நம் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். இந்தக் கதை புகழ்பெற்ற நாளை வா நாட்டுப்புற கதையை அடிப்படையாகக் கொண்டது. இது கதவைத் திறக்காதே. சரி, இப்போ கதைக்குள்ள போலாமா? தமிழகத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம். அது ஒரு அமாவாசை இரவு. அந்த கிராமத்தில் அன்று ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. பொதுவாக இரவு நேரங்களில் கேட்கும் நாய் குரைக்கும் சத்தம் கூட அன்று கேட்கவில்லை. நாய்கள் கூட ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்து வால்களை சுருட்டிக் கொண்டு இருண்ட மூலைகளில் ஒளிந்து கொண்டன. அந்த ஊரின் எல்லையில் இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு பழைய வீட்டில் செல்வம் மட்டும் தனியாக இருந்தான். அவன் ஒரு மென்பொருள் பொறியாளன். நகரத்தின் இரைச்சலில் இருந்து தப்பிக்க தன் தாத்தா வீட்டிற்கு விடுமுறைக்காக வந்திருந்தான். ஊர் மக்கள் மாலை 6 மணிக்கே வீடுகளுக்குள் சென்று கதவை தாழிடுவதைக் கண்டு அவன் கேலி செய்தான். அந்த நாளை வா பேயைப் பத்தி கேள்விப்பட்டியா தம்பி என்று கேட்ட பெரியவர்களிடம், அதெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை, இதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாது என்று சிரித்துக்கொண்டே தன் வீட்டு வாசலில் அந்த வாசகத்தை எழுத மறுத்துவிட்டான் செல்வம். இரவு மணி சரியாக 1:30. வெளியே பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. பழைய வீட்டின் ஜன்னல் கதவுகள் காற்றின் வேகத்தில் தாளம் தட்டின. செல்வம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திடீரென்று செல்வம் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் இதயம் வேகமாகத் துடித்தது. யார் இந்த நேரத்தில் என்று முணுமுணுத்துக் கொண்டே கதவருகே சென்றான். வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. அது செல்வம் துளியும் எதிர்பார்க்காத, அவனுக்கு மிகவும் நெருக்கமான குரல். அவனது தங்கை மீனாவின் குரல். அண்ணா, கதவைத் திறண்ணா. மீனா, வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா. வெளியே ரொம்ப குளிருது. கதவைத் திறண்ணா. செல்வத்திற்கு தூக்கி வாரி போட்டது. மீனா பக்கத்து ஊரில் தன் கணவருடன் அல்லவா இருக்கிறாள்? இந்த நள்ளிரவில் அதுவும் தனியாக எப்படி வருவாள்? அவன் அவசரமாக கதவைத் திறக்க கைப்பிடியை பிடித்தான். ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனைத் தடுத்தது. அவன் மெதுவாக கதவில் இருந்து சிறிய துளை வழியாக பார்த்தான். வெளியே மீனா நின்றிருந்தாள். அதே முகம், அதே உடை. ஆனால் மின்னல் வெட்டிய அந்த நொடியில் செல்வம் கவனித்தான். அவளுடைய கண்கள். அவற்றில் கருவழிகளே இல்லை. முழுவதுமாக வெள்ளையாக இரத்த நாளங்கள் படர்ந்து காணப்பட்டன. அதைவிடக் கொடுமை, அவளுடைய கால்கள் தரையில் படவில்லை. அவள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளது நிழல் தரையில் விழவில்லை. செல்வத்தின் உடல் நடுங்கியது. அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது. அவன் ஊர் பெரியவர்கள் சொன்ன எச்சரிக்கையை நினைத்துப் பார்த்தான். அந்த உருவம் உனக்குப் பிடித்தவர்களின் குரலில் பேசி உன்னை ஏமாற்றும். ஒருபோதும் கதவைத் திறந்து விடாதே. அவன் தன் பயத்தை மறைத்துக் கொண்டு தொண்டையைச் சீராக்கி சத்தமாக கத்தினான். நாளை வா. போயிரு. நாளைக்கு வா. அந்த வார்த்தையைக் கேட்டவுடன் வெளியே இருந்து அந்த உருவம் ஒரு கணம் சிலையாக நின்றது. அதன் முகத்தில் இருந்து அந்த போலி சிரிப்பு மறைந்து ஒரு விகாரமான, கோரமான சிரிப்பு எழுந்தது. சரி, நீ சொன்னபடியே. நான் நாளை வருகிறேன் என்று ஒரு கரகரப்பான குரலில் கூறிவிட்டு அந்த உருவம் அப்படியே காற்றில் கரைந்து மறைந்தது. செல்வம் அன்றிரவு ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. விடிந்ததும் முதல் ஆளாக ஓடிச் சென்று ஒரு சிவப்புக் கல்லை எடுத்து தன் கதவின் மேல் பெரிய எழுத்துக்களில் நாளை வா என்று எழுதி வைத்தான். அடுத்த சில நாட்கள் அந்த உருவம் வந்து கொண்டே இருந்தது.
ஒவ்வொரு முறையும் வாசலில் இருந்து அந்த நாளை வா என்ற வாசகத்தை பார்த்துவிட்டு அது கோபத்துடன் திரும்பிச் சென்றது. ஆனால் செல்வம் மெல்ல மெல்ல மனதளவில் உடையத் தொடங்கினான். ஒவ்வொரு இரவும் அந்த மரண பயத்தில் வாழ்ந்ததால் அவன் கண்கள் சிவந்து முகம் வெளிறிப் போனது. ஒரு நாள் மாலை வானம் கருக்கத் தொடங்கியது. ஊரே அதிரும் வகையில் பலத்த மழை பெய்தது. காற்றுடன் கூடிய அந்த மழையில் செல்வத்தின் வீட்டுக் கூரையில் இருந்து தண்ணீர் வழிந்தோடியது. துரதிருஷ்டவசமாக அந்த கதவின் மேல் விழுந்த தண்ணீர் அவன் எழுதியிருந்த அந்த சுண்ணாம்பு எழுத்துக்களை மெல்ல மெல்ல கரைக்கத் தொடங்கியது. செல்வம் இதை கவனிக்கவில்லை. அதிகப்படியான பயத்தாலும் தூக்கமின்மையாலும் அவன் ஒரு மயக்க நிலையிலேயே உறங்கிவிட்டான். இரவு சரியாக 2 மணி. மீண்டும் தட்டல் சத்தம். இந்த முறை அவன் தாயின் குரல் கேட்டது. செல்வா, கதவை திறடா கண்ணா. மழையில நனைஞ்சுட்டேன். எனக்கு உடம்பு நடுங்குதுடா. அம்மா வந்திருக்கேன், கதவை திறடா. பயத்தில் செல்வம் தள்ளாடிக் கொண்டே கதவருகே வந்தான். தூக்கக் கலக்கத்திலும் பயத்திலும் அவனது பகுத்தறிவு வேலை செய்யவில்லை. கதவை திறக்க மனம் வராமல் வீட்டுக்குள் நின்றபடியே அந்த கதவை பதற்றத்துடன் உற்றுப் பார்த்தான். மழையினால் நாளை என்ற வார்த்தை முழுவதுமாக அழிந்து போயிருந்தது. இப்போது அந்த கதவில் எஞ்சி நின்றது ஒரே ஒரு வார்த்தைதான். அது ஒரு ஆணை போல தெரிந்தது. வா. அந்த ஆவிக்கு இப்போது சட்டப்பூர்வமான அனுமதி கிடைத்துவிட்டது. செல்வம் கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. வா என்ற அழைப்பு இருந்ததால் அந்தக் கதவின் இரும்புத் தாழ்பாள் தானாகவே மெதுவாகச் சுழன்றது. கதவு ஈனஸ்வரத்துடன் கத்திக்கொண்டு மெல்லத் திறந்தது. இருட்டில் இருந்து ஒரு நீண்ட, எலும்புகள் துருத்திக் கொண்டிருந்த நீல நிறக்கை உள்ளே வந்தது. செல்வத்தின் அலறல் சத்தம் கூட அந்த மழையின் சத்தத்தில் யாருக்கும் கேட்கவில்லை. அடுத்த நாள் காலை மழை நின்றிருந்தது. ஊர் மக்கள் செல்வத்தின் வீட்டின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு உள்ளே சென்றனர். வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் செல்வம் அங்கே இல்லை. தரையில் அவரது சட்டை மட்டும் கிழிந்த நிலையில் கிடந்தது. கதவின் மேல் சிவப்பு கலரில் காய்ந்து போன இரத்தத்தினால் ஒரு புதிய வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இன்று வந்துவிட்டேன். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கிரைமெக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஊர்ல இது போல ஏதாவது விசித்திரமான அல்லது பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அதை அடுத்த எபிசோட்ல பேசலாம்.